பணி நியமனம் மற்றும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றக் கோரி சென்னையில் எஸ்சி/எஸ்டி சங்க ஊழியர்கள் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் இயங்கி வரும் தென்மண்டல அறிவுசார் சொத்துரிமை அலுவலகத்தில் பணிபுரியும் எஸ்சி/எஸ்டி பிரிவு ஊழியர்கள் நேற்று சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். போராட்டத்தின் 2வது நாளான இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை சந்தித்து பேசி தனது ஆதரவை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் அறிவுசார் சொத்துரிமை அலுவலகத்தில் பணிபுரியும் எஸ்சி/எஸ்டி ஊழியர்களை இழிவாக நடத்தும் உயரதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்தார். மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் தலையிட்டு இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். எஸ்சி/எஸ்டி பணியாளர்களை மிக மோசமாக அதிகாரிகள் இழிவுபடுத்தும் வகையில், குறிப்பாக பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையில் நடத்துகின்றனர் என்கிற வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த போக்குகளை எல்லாம் கண்டிக்கிற வகையிலும், இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துகிற வகையிலும் நடைபெறுகிற இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்று ஆதரிக்கிறது.